கவாய் மீது காலனி வீசப்பட்டது என்பது உண்மையில் இந்திய அரசமைப்பு சாசனத்தின் மீது காலனி வீசப்பட்டதாகத்தான் பொருள். இது சுருக்கம் ஒற்றை வாக்கியத்தில் சொல்வதாக இருந்தால். இதை விரிவாக்கி சொல்வதென்றால், சட்டத்தை உருவாக்குவதற்கென்று டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட ஒரு குழு, அந்த குழுவினர் நீண்ட விவாதம், பல்வேறு நாடுகளின் சட்டங்களை எடுத்து இந்தியாவின் பாரம்பரியம் என்ன, வரலாறு என்பதையெல்லாம் ஆராய்ந்து எதிர்கால இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற திட்டவட்டமான நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சாசனம். அதைத்தான் சொல்லுவோம். இந்த நாட்டுக்கு அதுதான் அடிப்படையான நூல் என்றால் அதுதான். மற்றவை மதம் சார்ந்த நூல் இருக்கின்றன, தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த நூல்கள், வழிகாட்டல் நூல்கள், மறைநூல்கள் எல்லாம் இருக்கின்றன, அது வேற. அந்த நாட்டிற்கு பொதுவாக அனைத்து குடிமக்களுக்குமான ஒரு நூல் இருக்கிறது என்றால், ஒரு வழிகாட்டல் இருக்கிறது என்றால், ஒரு நீதி அமைப்பு இருக்கிறது என்றால், அது நம்முடைய அரசமைப்பு சாசனம் தான். இந்த அரசமைப்பு சாசனம் எதையெல்லாம் உறுதிப்படுத்தி இருக்கிறது என்றால், பிறப்பால் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கின்ற அந்த கோட்பாட்டை அரசமைப்பு சாசனம் நிராகரிக்கிறது. ஏன்னா காலங்காலமா இங்க அப்படிதான் இருந்து வந்தது. அதை நிராகரித்து விட்டு கீழோர் என்று தள்ளப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்களும் மேலோராக முடியும், மேல் பொறுப்புகளுக்கு வர முடியும், உயர்ந்த இடங்களுக்கு வர முடியும் என்பதை இந்த அரசமைப்பு சாசனம் உறுதிப்படுத்துகிறது. எல்லாரும் வந்துட்டாங்களா? அது கேள்வி. அது நிறைய அதற்கான அரசியல் பணிகள், இயக்கங்கள், போராட்டங்கள் என்று நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பிடத்தக்க மாற்றங்களும் இருக்கின்றன. இன்னும் நிறைய மாற்றங்கள் நிகழ வேண்டியதும் இருக்கிறது. ஆனால் இந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களுக்கு இந்த அரசமைப்பு சாசனம் மிக முக்கியமான ஒரு காரணம். அது இப்படி ஒரு பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இல்லை என்ற அந்த உயர்ந்த கோட்பாட்டை கொண்டிருப்பதால் அந்த பழைய கோட்பாடு என்பது தள்ளப்படுகிறது, நிராகரிக்கப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட ஒரு ஆத்திரம், இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை. வரலாற்று பூர்வமாகவே இந்தியா எப்படிப்பட்ட நாடாக இருக்க வேண்டும், ஒரு மதம் சார்ந்த நாடாக, அந்த கலாச்சாரம் என்ற பெயரில் பழைய சித்தாந்தங்கள் கோலோச்சுகின்ற ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்பது அதுல விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள் இருக்காரு. அவர் ஏதோ தெரியாமல் செய்யறாரு அப்படிலாம் இல்லை. அவர் உண்மையிலேயே அந்த மாதிரியான சித்தாந்தங்களுக்கு, லட்சியங்களுக்கு தங்களை ஒப்படைத்துக் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்த மோதல் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை, ஒரு நவீன இந்தியாவாக அனைவருக்கும் சம வாய்ப்புகளை தருகின்ற, சமத்துவத்தை உறுதிப்படுத்துகிற இந்தியாவாக, சமத்துவ சமுதாயம் மலரப் போகின்ற ஒரு இந்தியாவாக இருக்க வேண்டும் என்கிற அணியினருக்கும், சனாதானம் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அந்த அடிப்படையில அந்த பழமைவாதம், அதைத்தான் உயர்ந்த மரபு என்று சொல்கிறார்கள், அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த அணியினர், இந்த இரண்டு பேருக்கும் நடுவிலான போராட்டம் என்பது இந்த அரசமைப்பு சாசனம் நிலை பெற்றதில் இருந்தே தொடர்கிறது. அப்படி தொடர்வதனுடைய ஒரு பகுதி வெளிப்பாடுதான் இந்த நிகழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். இது ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சியாக மட்டும் பார்த்துவிட முடியாது.